ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் தமிழ் யூடியூப் சேனல். இதுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து கொஞ்சம் ஜாப் வேகன்சிஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. இதில் 40 விதமான வேலை வாய்ப்பு ஹையர் பண்ணியிருக்காங்க. அதில் சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 1 lakh வரையும் இருக்கும். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ சேலரி, எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. பழனி திருக்கோயிலில் முருகர் கோவிலில் கொஞ்சம் ஜாப் வேகன்சிஸ் எல்லாருக்குமே வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 18 to 40 பேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர். இவங்களுக்கு 7 வேகன்சி இருக்குது. சேலரி வந்து 18,500 58,600 வரையும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா SSLC பாஸ் படிச்சுட்டு ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இளநிலை உதவியாளர் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீட்டு விற்பனையாளர். இவங்களுக்கு 13 வேகன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கு SSLC படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சத்திரம் காப்பாளருக்கு 16 வேகன்சி இருக்குது. உங்களுக்கு சேலரி 18,500. இவங்களுக்கும் 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சுகாதார மேஸ்திரி மலைக்கோவிலுக்கு 2 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு சுகாதார மேஸ்திரி இவங்களுக்கு வந்து உபகரணங்கள் அவங்களுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்னொரு போஸ்ட் இருக்குது. பூஜை காவல் அவங்களுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது. ஏபிள் டு ரீட் தமிழ் தெரிஞ்சதாக போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காவல் சொல்லிட்டு 44 வேகன்சியும், காவல் மலைக்கோவில் சொல்லிட்டு 2 வேகன்சியும் இருக்குது. உங்களுக்கு 15,900 50,400 வரையும் சேலரி வந்து இருக்கும். இவங்களுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சானிட்டரி ஒர்க்கர் துப்புரவு பணியாளர் அவங்களுக்கு 57 வேகன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உபகோயில் மற்றும் உப நிறுவனங்களுக்கு 104 துப்புரவு பணியாளர் வேகன்சி இருக்குது. இவங்களுக்கு 104 வேக்கன்சியில் சேலரி பார்த்திங்கன்னா 10,000 31,000 வரையும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கால்நடை பராமரிப்புக்கு 2 வேக்கன்சி இருக்குது. யானை மாத்துவருக்கு 1 வேக்கன்சி இருக்குது. சுகாதார ஆய்வாளருக்கு 1 வேக்கன்சி இருக்குது. சுகாதார ஆய்வாளருக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35,600 1,12,000 வரையும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உதவி பொறியாளருக்கு 1 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு 36,000 1 lakh வரையும் சேலரி இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உதவி பொறியாளருக்கு 4 வேக்கன்சி இருக்குது. சிவிலுக்கு இவங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இளநிலை பொறியாளருக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 1 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 1 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே வந்து 35,000க்கு மேலே வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இளநிலை பள்ளியான ரோபோட்டிக் இன்ஜினியரிங் படித்தவங்க 1 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன்ஜினியரிங்க்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கு மேற்பார்வையாளருக்காக வந்து எடுக்கிறாங்க. 20,600 65,000 சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு 20,000 65,000 வரை சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 2 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு வந்து 20,000 65,000 சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் DSCEக்கு வந்து 1 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிலே வந்து இந்திரவியல் படித்தவங்களுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. கணினி இயக்குனர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆய்வக நிபுணர் லேப் டெக்னீஷியன் இவங்களுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்க லேப் டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 35,000 1,12,000 வரை சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வின் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. ITI படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 16,600 52,400 வரையும் சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டருக்கு 1 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு வந்து ITI படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தம் டிபார்ட்மெண்ட்க்கு 1 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்ப்பருக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கு 16,600 52,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ITI வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து HT ஆப்ரேட்டர் இவங்களுக்கு வந்து 1 வேக்கன்சி இருக்குது. 18,200 57,900 வரை சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரைவருக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கு 18,500 58,000 வந்து இருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அகம ஆசிரியர் ஆட்சியர் பயிற்சி பள்ளின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. 35,900 1,13,000 வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அத்தியான பட்டர்னு சொல்லிட்டு 1 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு வந்து 15,900 50,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். வேத பாடசாலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அர்ச்சகருக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இவங்களுக்கு 11,600 36,800 வரையும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ஏபிள் டு ரீட் ரைட்னு சொல்லியிருக்காங்க. நாதஸ்வரம் இவங்களுக்கும் 2. நெக்ஸ்ட்டு தவில் வாசிக்கிறவங்களுக்கு 2. தாளம் இவங்களுக்கு வந்து 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே வந்து 15,700
50,000 வரையும் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 296 வேக்கன்சிஸ் வந்து இதை கவர்மெண்ட் சைட்லேருந்து பழனி முருகன் கோயிலுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அதனால் இது ரிலேட்டடாக படிச்சிருக்க எல்லாமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8 ஜனவரி வரையும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு 8/1/2025 அப்ளை பண்ணிக்கலாம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்து மதத்தவராக சேர்ந்தவராக இருக்கணும். மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கணும். டூப்ளிகேட்ஸ் யாரும் வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு பழனி திண்டுக்கல் சைடில் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர் செயல் அலுவலர் அலுவலக தண்டாயனபாதை திருக்கோவில் பழனி 624601 திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். 8/1 வரையும் உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வேகன்சிட்ட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.